ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். அன்பான உங்க நேருக்கு எனது அன்பு வணக்கம். சொல்லுங்க ஐயா. காலையில நீங்க விழிச்ச உடனே ஒரு அழகான ஒரு சில விஷயம் நம்ம காதுல விழும். கீச் கீச்சுன்ற குரல். குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷமா நம்மள ஒரு வேக்கப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்மளை சுத்தி என்ன நடக்கும்னா குட்டி குட்டி சிட்டு சிட்டு குருவிங்கெல்லாம் வந்து நம்மள வேக்கப் பண்ணும். ரொம்ப ஒரு அதுக்கான விஷயங்கள் பார்க்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இருக்கும். குழந்தைய பாக்குற ஃபீல் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப கூடி இருக்கும். ரொம்ப கிச்சு கிச்சு கிச்சுன்னு ஒரு சத்தம் நம்ம கிட்ட காதுல கேட்டு இருக்கும். ஆமா. அந்த சத்தம் வந்து ஒரு ஒரு மழலை ஒரு குழந்தை வந்து சின்ன காலையில எழுந்த உடனே அதுக்கு பேசுறது அது என்ன பேசுறது கிச்சு சத்தம் மட்டும் கேட்கும். அதே சத்தத்தை சிட்டுக்குருவினும் நம்ம காலையில எழுந்துக்கும் இந்த சத்தம் எல்லாரும் காலையிலும் கேட்கும். அது கேட்கும் போது எல்லாருக்குள்ளே என்னன்னா ஒரு சுறுசுறுப்பு வரும், ஒரு சின்ன சந்தோஷம் வரும், ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒன்று ஏற்படும், ஒரு காலையில இருந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். ஏன்னா அந்த சத்தம் ஏன்னா சுறுசுறுப்பா இருக்கும். அப்படியே கிச்சு 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 ஒண்ணு 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 மேல நிமிஷம் சக்கு 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 சக்குன்னு போவோம். மண்ணெல்லாம் திருப்பம் எல்லாம் பண்ணும். அதை பார்த்து நம்மளுக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு அந்த மேல நம்ம வந்து ஒரு சுறுசுறுப்பா பயன் பண்றதுக்கு நம்ம சுறுசுறுப்பா இருந்து நம்ம அடுத்த வேலைக்கு அடுத்த தன்மைக்கு மாற்றத்துக்கு நோக்கி பயணத்துக்கு போறதுக்கு நம்மள சுறுசுறுப்பாக்கக்கூடியது மிகப்பெரிய உற்சாகம். பறவைன்றது சுறுசுறுப்பு மிக்க ஒரு தன்மை. அந்த பறவைன்றது சிட்டுக்குருவினா இது சிறிய இனம். அதனால அதுக்கு பேர் சிட்டுக்குருவி. சிட்டு அப்படின்னா சிறியதுன்னு ஒரு பொருள் உண்டு. ஆமா, அதான் சிட்டுனா சிறியதுன்னு ஒரு பொருள் உண்டு. சிறியது அது நம்மளோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பெரிய தன்மை கொண்ட ஒரு பறவைனம். அந்த பறவைனத்துக்கு இந்த உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தினம் வச்சிருக்கிறோம், உலக சிட்டுக்குருவி தினம். அவங்களெல்லாம் நம்ம போற்றி பாதுகாக்கணும்னும் அவங்க மேல நம்ம அக்கறை வைக்கணும்னும் அவங்களுக்கு நம்ம நன்மை புரியும். ஏன்னா அவங்க நம்மளுக்கு நன்மை புரியுறாங்க. ஏன்னா வெள்ளனை அந்த டைம் எழுந்து கீச்சு கீச்சை கட்டி நம்மள எல்லாரும் மேக்கப் பண்ணி விடுவாங்க. எழுந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுறுசுறுப்பை நம்மளுக்குள்ள வெளியே காட்டுவாங்க. ஏன்னா சிட்டுக்குருவின்றது நம்மள உற்சாகம் பண்ணக்கூடியது. அவங்க உற்சாகமா இருந்தாலே இந்த இடம் உற்சாகமா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த இடம் உற்சாகமா இருந்தாலே நம்ம உற்சாகமா இருக்கிறதுக்கான தகுதி இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம உற்சாகமா ஆகிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுத்திக்கும் அவங்களோட சத்தம் தான். இது மழலை சொல். அது அந்த கீச்சு கீச்சுன்றது மழலை சொல். எல்லாம் ஒரு குழந்தைங்க எல்லாம் என்ன பேசி கிச்சு கிச்சு கத்தினே இருக்கும். ஒண்ணுமே புரியாது. அது சாதாரணமா அதே போல அவங்களும் கிச்சு கிச்சுன்னு கத்துவாங்க. இப்ப உண்மையிலே நம்ம இங்க இருக்கிற எல்லா பறவைகளையும் நம்ம காக்கணும். இதுல முக்கியமா சிட்டுக்குருவின்றது நம்மளோட பறவையினத்திலே நம்ம கூட வாழக்கூடிய ஒரு இனம்னா சிட்டுக்குருவி இனம் தான். ஏன்னா நமக்கு ஒரு வீடு கட்டுவோம், அந்த வீட்டுல அவங்க ஒரு வீடு கட்டுறாங்க. பாத்தீங்க எல்லாருமே வச்சிருக்காங்க. இது மோஸ்ட்லி மனித தேகம் கொண்ட எல்லாருமே எந்த மாதிரி வீடு இருந்தாலும் அந்த வீட்டுல வந்து ஒரு ஏதாவது ஒரு உயிரினம் வந்து தங்கும். அதை முக்கியமா சிட்டுக்குருவின்ற ஒரு பறவையினத்திலேயே வீட்டுல தங்கக்கூடிய ஒரே ஒரு இனம் அதே சிட்டுக்குருவி இனம் தான். அந்த குருவியோட வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க வாழ்க்கை எப்படி வாழணுன்ற ஒரு அறிவு கொடுக்கும். அது ஒரு அனுபவத்தை கொடுக்கும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு சுறுசுறுப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இயற்கையாகவே ஏன் அந்த பறவை வீட்டுக்குள்ள தங்குறதுனாலே அவங்களோட வாழ்வாதாரமே அவங்களோட வந்து ஒரு வீட்டுக்குள்ளதான் அந்த பறவை வச்சு அந்த குட்டியில காக்கும். நம்மளும் அதே போல வீடை வச்சு நம்ம வாழணும். அதே வீட்டுக்குள்ள அது தங்கும் போது நம்ம அது வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். அது எப்படின்னா நம்மளுடைய ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப சோர்ந்து போன காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கிற காலத்துல அவங்களோட வாழ்க்கை முறையை பார்த்தாங்கன்னு சிட்டுக்குருவி வந்து ஒரு ஒரு குச்சா சேர்த்து வச்சு பெரிய ஒரு அவங்க தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அதுக்கு பெரிய சைஸான ஒரு கூட அமைச்சு அதுக்குள்ள அது முட்டை வச்சு குஞ்சு பறிச்சு அது வாழ்க்கையே அதனால ஒரு உயிர் அதே போல ஒரு உயிரை உற்பத்தி பண்ணி ரொம்ப ஆரோக்கியமா அது கண்ணெடுத்து அது பறக்க வைக்கும். ஆனா நம்ம இவ்வளவு பேர் தேகம் கொண்டு நம்ம வந்து இது மாதிரி நம்மளால முடியாது, ரொம்ப கஷ்டம் வலி அப்படின்னு நம்ம நிக்கிறோம். அந்த ஒரு சூழல் எல்லாம் இந்த மாதிரி சிட்டுக்குருவி இது மாதிரி நிறைய பேர் பார்த்து அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மோட்டிவேட்டாவே ஆயிருது. ஏன்னா வீட்டோட இருக்கிற ஒரு வீடு அதுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நம்ம வீட்டோட இருக்கும். நம்ம ஒரு குடும்பம் நடத்துவோம் நம்ம வீட்டுல, அது அதிலே ஒரு வீடை கட்டி அவங்க ஒரு குடும்பம் நடத்துவாங்க. அந்த குடும்பத்தை பார்க்கும் போது நம்மளும் அந்த மாதிரி மாறணும், நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு உற்சாகம் வரத்துக்கு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும். சொல்றேன் இங்க எல்லா உயிரினமும் ரொம்ப அறிவானது, ரொம்ப ஆரோக்கியமானது, மிக அன்பானது. இவங்க எல்லாருமே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தகுதியை மட்டுமே பெற்றுள்ளவங்க. அப்ப அன்பு அவங்ககிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப நம்ம அவங்க கிட்ட அன்பு காட்டணும். இந்த நாள் நம்மளாம் பயன்படுத்திக்கணும். உண்மைதானே? உலக சிட்டுக்குருவி தினம் வரப்போகுது. இந்த தினத்தை முன்னிட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த சிட்டுக்குருவின்றது அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்க மேல ரொம்ப அக்கறை வைக்கணும். அவங்கள ஏன்னா இந்த ஒரு நாள்ன்றது என்ன பழக்கம் ஆகிறதுக்கோசம் தினந்தோறும் பண்ணணும். நாங்க தினந்தோறும் பண்றோம். இதை பாக்குற பொதுமக்கள் அனைவருமே என்னதான் வேலை போது என்னதான் நம்ம எங்க ஓடினாலும் இந்த ஒரு நாள் அவங்கள காலையில இருந்து கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு அவங்களோட தினம். இன்னைக்கு அவங்க நம்ம பார்த்து நம்மளால முடிஞ்ச ஒரு சிறு தானியங்களை இல்ல அவங்களுக்கு தங்குற வீடு அமைக்கிறது. ஏன்னா இப்ப வெயில் ரொம்ப அதிகமாயிடுச்சு, தண்ணி தேவை ரொம்ப அதிகம். நம்ம நல்லா தண்ணி ஊற்ற போயிட்டு இருக்கோம். போய் நம்ம தண்ணி ஊற்றும் பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அடிப்போன்னே ஒன்னு சிட்டுக்குருவி சர்ன்னு உட்காரு ஸ்ட்ரைட்டா அதை உள்ளே போய் உட்காந்து அந்த உடம்புலாம் குளிச்சுட்டு போகுது, சாப்பிடுது, அது நம்ம தண்ணி குடிக்குது. அதை பார்க்கும்போது அப்ப எவ்வளவு அந்த தண்ணி கோசம் ஏங்கி இருக்குது. உண்மைதானே? நம்ம தண்ணி எல்லாம் நம்ம
காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம், தண்ணி நிறைய இருக்குது. இருந்தாலும் இப்ப அவங்களுக்கு தண்ணி இல்லை. இப்போ நம்மளுக்கு சொன்னேன், நம்மளுக்கு அவங்களுக்கு உணவு ரொம்ப பற்றாக்குறையா இருக்குது, இடம் பற்றாக்குறையா இருக்குது. யாரும் அவங்க முதல்ல வெறும் ஓலை கொட்டாய் அப்படி இருந்ததுனால அவங்க ஈஸியா அந்தந்த சந்தில அவங்க குட்டை வச்சு அவங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஃபுல்லாமே கல் வீடு கட்டிட்டோம். கல் வீடு கட்டி அதுல ஊருப்பட்ட டெக்கரேஷன் பண்றோம். டெக்கரேஷன் பண்ணிட்டு அந்த டெக்கரேஷன் சும்மா தான் இருக்குது. ஆனா அந்த டெக்கரேஷன் சும்மா இருக்கிறதுனாலே பறவைங்க போய் தங்குது. தங்குறதுனால என்ன பண்றாங்க, வலையை போட்டு மூடுறாங்க. நீங்கெல்லாம் பாத்துருப்பீங்களான்னு தெரியல, நான் நிறைய வீடு அது மாதிரி பார்த்துருக்கேன். வெறும் டெக்கரேஷன் மட்டுமே 5 லட்சம் 10 லட்சம் பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறம் அது எந்த யூஸ் இல்லாம அவங்களுக்கும் யூஸ் இல்லை, யாருக்கும் யூஸ் இல்லை, சும்மா மேல ஒரு டிசைன் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அது மாதிரி கட்டுறாங்க. அதுல போய் பறவைகள்லாம் தங்குது. அது தங்கணும்னு ரொம்ப எச்சம் போடுதுன்னு சொல்லி மேல வலை போட்டு மூடுறாங்க. எப்படி இருந்து பாருங்க, அவ்வளவு காசு வேஸ்ட். சரி, அது வேஸ்டா கட்டியாச்சு, அது எந்த பயன் அழகாக பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு உயிர் தங்குறதுக்கான ஒரு வீடா இருக்கிறதுக்காக நீ அலோவ் பண்ணும். அதையும் பண்ண முடியல, கேட்டா அது எச்சம் போடுது அப்படின்னு அதையும் பண்ண மாட்டேன். திருப்பி வலை போட்டு நீ பண்ண அந்த அவ்வளவு காசு செலவு பண்ண அந்த டெக்கரேஷன் வெளியே தெரியாம வலையை போட்டு மூடுறேன். கேட்டா அதுக்கு எச்சம் போடுறாங்க. உண்மைதானே? நம்ம எந்த அளவுக்கு கடினப்பட்டு போறோம்னு பாருங்க. இந்த கடினத்தை நம்ம மாத்திக்கணும். மாத்தி எல்லா உயிரையும் ஒன்னோடு ஒண்ணு நம்ம வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அந்த ஏற்படுத்திட்டு இந்த மாதிரி ஒரு நாள் இருக்கும், அதனால நம்ம விழிப்பா ஒரு கவனத்தை வச்சுக்கணும். உலக சிட்டுக்குருவி தினம் அப்படின்னு சொல்றாங்க, எல்லாரும் பேசப்படுறது எல்லாமே சொல்றாங்க. அப்ப அந்த நாள் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? அந்த சிட்டுக்குருவின்ற ஒரு விஷயத்தை நம்ம கேட்க முடியுமா? உண்மைதானே? அந்த ஒரு நாள் அவங்களுக்கோசம் எதனா ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னெடுக்கணும். அதன் காரணமா தான் நம்ம உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு இன்றைய விதை நாளை வித்தம் சார்பாக பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் ஒரு 200-300 பேருக்கு பாத்தீங்கன்னா தானிய கூடு, தங்குற வீடு, நீர்க்கிண்ணம், இது எல்லாத்துலயும் ஒண்ணு கிட்ட ஒரு 500 பேருக்கு நம்ம கொடுக்குற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாம் பண்ண போறோம். தங்குற வீடு கொடுக்கறது, தானிய கூடு கொடுக்கறது, அவங்களுக்கு நீர் வைக்கிற நீர்க்கிண்ணம். ஏன்னா நீர்க்கிண்ணம் வெறும் கிண்ணம் கிடையாது, அதுக்கு ஒரு கிளாம்ப் ஒரு செட்டப் பண்ணி அதுல கிண்ணத்தை வச்சு காத்த வச்சா பறக்காத மாதிரி, யாரும் பார்த்தாலும் எடுத்துட்டு போகாத மாதிரி இருக்கும். எடுத்துட்டு போகாத மாதிரி பார்க்கும்போது தண்ணி வச்சிடாம அப்படின்னு தெரியும். ரெண்டாவது அந்த கிளாம்ப் எடுத்தா வர அதெல்லாம் போல் எடுத்து டைட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி செட்டப் கொடுத்தா எல்லாருக்கும் எப்படின்னா தண்ணி வைக்கிறது ஈஸியா வச்சலாம் தோணும், வச்சுக்கலாம்னு தோணும். திடீர்னு பார்த்துச்சா பாத்திரம் பறந்து போயிச்சா தண்ணி வைக்கலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிளாம்பு பண்ணி அதுல ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்க தண்ணி ஊற்றும் போது அந்த பொருளுக்கோசமா தண்ணி வைக்கும். அதனாலே நாங்க கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த செயல் நம்ம இன்றைய விதை நாளை வச்ச தோக்கமே பறவைங்க தண்ணி இல்லாம இறந்து போகுது அப்படின்ற ஒரு நாளை ஒரே ஒரு அந்த ஃபேஸ்புக்ல அந்த வீடியோ பார்த்து ஆரம்பிச்ச ஒரு செயல் தான் இன்னைக்கு. பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறதுனால உருவான ஒரு செயல் இன்னைக்கு பெரிய அறிவு மாற்றம் இந்த செயல் பெருசா வளர்ச்சி அடையிலிருந்து பெரிய மாற்றத்தை உருவாகிருக்கு. காரணம் பிற உயிர் நல்லா இருக்கும் நம்ம நினைக்கும் போது நம்மளோட உயிர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது தான் அதோட உண்மையான எடுத்துக்காட்டாக சில பேருக்கு செய்வதெல்லாம் நமக்கானது. அப்படி இருக்கும்போது நம்ம செய்யற செயல் எப்படி செய்யணும் நம்ம எல்லாரும் பார்க்கணும். அப்படி இருக்கும் இந்த உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு நம்ம எல்லாரும் எந்த அளவுக்கு அந்த சிட்டுக்குருவி அப்படின்ற ஒரு பறவைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு நம்ம என்ன உதவி பண்றோம் அவங்க எல்லாருக்கும். அந்த உதவின்றது அன்னி இல்லாம அதுல இருந்து அடுத்த சிட்டுக்குருவி தினமே நம்ம தொடர்ந்து போகணும். ஒரு உயிர்களை நம்ம காக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்களுக்கு ஒரு நீர் வைக்கிறதோ இல்ல ஒரு தானியம் வைக்கிறதோ இல்ல அவங்களுக்கு ஒரு சிறிய வீடு அமைச்சு கொடுக்கறதோ நம்ம பண்ணணும். நம்ம இப்போ யூடியூப்ல ஃபேஸ்புக்ல மாதிரி நிறைய பேர் பண்றாங்க, பாத்துருக்கீங்கன்னா சூப்பரா இருக்கு. எல்லாரும் மட்டும் வேற லெவல் தண்ணி வைக்கிறது சரி, ஒரு குடுவையில தண்ணி வைக்கிறாங்க, அழகா ஒரு பானை வச்சு அதுல தங்கறதுக்கான ஒரு விஷயத்தை ரெடி பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமாகுது. இதே போல எல்லாரும் செய்யணும். எனக்கு எல்லாம் தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது, அப்படி சொல்ல முடியாது யாரும். நீங்க யூடியூப் எடுத்து தட்டினா போதும், என் உலக சிட்டுக்குருவி தினத்தை நீங்க போட்டு பாருங்க, ஃபுல்லா அதை சார்ந்த நிறைய வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸ் நிறைய பேர் நிறைய ஐடியாஸ்ல நிறைய பேர் எப்படி தானியம் வைக்கலாம், எப்படி தண்ணி வைக்கலாம், இப்படி வீடு செய்யலாம்லாம் காட்டுறாங்க. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு உன்னால முடிஞ்ச ஒரு வீட்டு உங்களை சுத்தியோ இல்லை உங்க வீட்லயோ நீங்க பொறுத்துங்க. ஏதோ ஒரு நாள் சும்மா உட்காந்து ஃபுல்லா செல் எடுத்து நோடுறோம் இல்ல மேட்ச் பாக்குறோம், ஏதோ ஒன்று பண்றோம், டைம் ஃபுல் வேஸ்ட் பண்றோம். அந்த டைமை முழுக்க முழுக்க ஒரு பறவைக்கு தேவையான உணவு கொடுக்கறதாவோ இல்ல நீர் கொடுக்கறதாவோ இல்ல வீடு கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலையாவது நம்ம ஏற்படுத்தும். இது என்னன்னா நம்மளுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், அந்த உயிருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நம்ம 2 பேருக்கும் அந்த பறவைக்கும் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய கனெக்டிவிட்டி ஏற்படும். இந்த இயற்கையில நம்ம என்ன கொடுக்குமோ திரும்பி நம்மளுக்கு வரப்போகுது. அப்ப நம்ம யோசனை பண்ணோம் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு. நம்மனால எத்தனோ நாள் நம்ம வீணா செலவழிக்கிறோம், இந்த ஒரு நாள் அவங்களுக்கோசம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு உங்க எல்லாரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாரும் இங்க நல்லா இருந்தா தான் இங்க எல்லாமே நல்லா இருக்க முடியும். அப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாருமே நினைக்கணும். அது எல்லாருன்றது அது உயிராயிட்டும் மனிதனாயிட்டும் ஜீவராயிட்டும் ஜடப்பொருள் எல்லாத்துக்குமே நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அன்பை வெளிக்காட்டும் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு இந்த உலக சிட்டுக்குருவி தினத்தை நீங்க எல்லாரும் சரியா பயன்படுத்தி சிட்டுக்குருவின்ற ஒரு இனம் அழியுது நம்ம எல்லாரும் பேசுவோம். டெலிபோன் டவர் வந்துச்சு அதனால அழியுதுன்னு நம்ம சொல்றதை ஓரத்தை எடுத்து அதுக்கு அவங்க உயிர்விக்கிறதுக்கோசமோ அவங்க நல்லா இருக்கிறதுக்கோசமோ அவங்கள நம்ம பேணி பாதுகாக்கிறதுக்கோசம் நம்ம ஏற்படுத்தின அழிவுன்னு ஒண்ணு இருக்காது. அவங்களோட வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கும், அவங்களோட பிறப்புன்னு ஒண்ணு இருக்கும், அவங்களோட எண்ணிக்கைன்னு அதிகமாகும். அப்படி பண்றது மட்டும்தான் அந்த உயிரை எண்ணிக்கை ஆக்குறதும் அந்த அவங்களை நம்ம பார்க்கறதுக்கான சூழலை உருவாக்குறோம், அவங்களுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படுத்துறோம்.
நிச்சயமா இதைதான் நம்ம செய்யணும். அதை விட்டு ரொம்ப நாள காரணம் எந்த காரணமும் சொல்லாத, நம்ம அவங்க வாழ்றதுக்கான ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ஏற்படுத்தணும். ஆமா, நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்க ஒரு சின்ன வீடு அமைக்கிறோமா, ஒரு கூட்டுல இல்ல ஒரு அட்டை பெட்டியில ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம வைக்கணும். அன்னைக்கு ஒரு நீர் கிண்ணத்தை வச்சு தண்ணி வச்சு வைக்கணும், ஒரு தானிய கூடு வச்சு தண்ணி. இப்ப இது நம்மளால முடியல, கொடுக்குறவங்கிட்டயாவது வாங்கி வைக்கணும். கட்டாயம் நான் கொடுக்குறேன்றேன், வாங்கி வைங்க. இல்ல அதை பாருங்க, நீங்களே செஞ்சு வைங்க. ஆனா அந்த செயல் நம்ம எல்லாரும் செய்யணும். ஏன்னா அன்புன்றது ரொம்ப அவசியம். அது இயற்கை நம்மளுக்கு ஒரு கணமும் தெரிவிக்குது. ஒரு ஜீவராசி மூலியமா. ஜீவராசிலாம் பார்த்திருக்கீங்கன்னா, ஒரு மாடு ஒரு பன்னிக்குட்டி மாடுகிட்ட பால் குடிக்குது, ஒரு நாய்க்குட்டி கிட்ட மாடே பால் குடிக்குது. சொல்லு புரியுதுன்னா, ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பூனை பால் குடிக்குது. இன்னும் விசித்திரம் நடக்குது பாருங்க. இதெல்லாம் நம்மளாம் ஏற்க முடியாத, நம்மளால செய்ய முடியாத ஒரு செயல். அது ஈஸியா செய்யறாங்க அவங்க. காரணம் பசி. பசினா வலின்னு அர்த்தம். பிறர் வலிய அவங்க வழியை அவங்க என்றாங்க. அதனால அவங்க எந்த ஜீவராசிலாம் பார்க்க மாட்டாங்க. பசி, அதுக்கு நீ பால் என்ற பால் நீ பால். பூனைக்கு எலி பால் குடிக்குது, ரியலிஸ்டா. அது நீங்க வளர்த்து வைக்கிறாங்களோ எப்படி பண்றாங்க காட்டினாங்களா? அது எது காட்டினாங்க? ஒரு அவேர்னஸ் நம்மளுக்குள்ள. அது ஒரு பாடம் நம்மளுக்கு. இப்படி கூட சாத்தியப்படும். நம்ம கிட்ட அன்பு குடிச்சோன்னா, ஒரு பூனை கிட்ட எலி பால் குடிக்குமானா குடிக்கும். ஏன்னா பசி. அதோட தன்மையா பூர்த்தி பண்ணக்கூடிய தகுதி அந்த பூனை கிட்ட இருக்குது. ஏன்னா அதுக்கு மதிப்புள்ளா பால் இருக்குது. அப்ப அது கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். அதுக்கிட்ட அன்பு வந்துச்சுன்னா. உண்மைதானே? அப்ப நம்மளும் அன்புன்ற ஒரு விஷயத்தை அதிகமா வளர்த்துக்கணும்னா, நம்ம இருக்கிற ஜீவராசியோட செயல்பாடுங்க பாருங்க. ஏன்னா இது முக்கியமா சொல்றேன், மொபைல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. எதுக்கோசம் அதை பயன்படுத்துறோமோ அதுக்கோசம் அது பெரிய யூஸ்ஃபுல் தான். நம்ம பயன்படுத்த நம்ம பயன்பாட சரியா படுத்த ஆரம்பிச்சா இதை விட ஒரு அரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் கிடையாது. அது நம்ம பயன்படுத்துறத பொறுத்து இருக்குது. நம்மளுக்கு இப்ப இந்த சிட்டுவ தினத்துக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது மொபைல அதை சார்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். அது எவ்வளவு ஒரு பயனுள்ளதாகுது. எப்படிலாம் அந்த சிட்டுக்குருவிக்கு நம்மளால தேவையான உதவிகளை நம்ம செய்ய முடியும், அவங்களுக்கு தேவையான நன்மை, இது எல்லாமே அவங்களுக்கும் நான் சொல்றேன். அவங்கன்னு ஒண்ணு இல்லை, அது நீங்க தான். நம்ம எது செய்தாலும் அது நம்ம நோக்கி திரும்பி வரும். நம்ம செய்யற செயலை பொறுத்து அது நம்ம திரும்பி வரதுக்காக பெரிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை திரும்பி வரதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். தீமை செய்தா தீமை வருமா, நன்மை செய்தா நன்மை வருமானது கிடையாது. நம்ம செய்யற செயல் எது சரி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதை செய்யணும். வேற ஒண்ணும் இல்லை. எது சரின்னு நமக்கு தெரியும். அதை நம்ம செய்துட்டு அது திருப்பி வருமானா, நீ செய்தா திருப்பி வருமா வரவர்களே, செய்யற செயலை செய்யும் போது சரியா செய்யும். உண்மைதானே? அந்த எண்ணத்தை மட்டும் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம அந்த ஜீவராசியில சிட்டுக்குருவின்றது ஒரு பறவையா நம்ம பார்க்கணும். எல்லா பறவைக்கும் அந்த நாளை நம்ம யூஸ் பண்ணணும். உண்மைதானே? பறவைங்க எல்லாத்தையும் சிட்டுக்குருவி மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம சிட்டுக்குருவி தான் பிடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கணும். பச்சை அப்படி இல்லாம நம்ம பறவைனாலே எல்லாமே நம்மளுக்கு பிடிக்கணும். எல்லா ஜீவராசியும் நம்ம பிடிக்கணும். அதுக்கு நம்ம இந்த சிட்டுக்குருவின்ற ஒரு தினத்தை நம்ம எல்லாரும் கொஞ்சம் போற்றி பேசணும். அதை எல்லாரும் வலைத்தளத்துல யார் என்ன போடலாம் அதை பகிருங்க. அதுக்கு நீங்க லைக்கோ ஆர்ட் எல்லாரும் போடுங்க. எல்லாரும் அந்த சிட்டுக்குருவியோட விழிப்புணர்வு ஒரு பெரிய விழிப்புணர்வா இந்த உலக சிட்டுக்குருவி நடக்கும். ஏன்னா உலகம்ன்றது ஒண்ணு, சிட்டுக்குருவின்றது ஒண்ணு, நம்ம எல்லாம் சேர்ந்தது ஒண்ணு. இந்த ஒரு நாள்ல அன்பை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சூழல் நம்ம ஏற்படுத்தினோம். யாரு மேல இங்க மனித நேயம் அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம சொல்லலாம், ஆன்ம நேயம் குறைவா இருக்கிற மாதிரி. இந்த நாள ஆன்ம நேயத்துக்கான நாளா நம்ம எடுத்துக்கணும். உலக சிட்டுக்குருவி தினம்ன்றது ஒரு ஆன்ம நேயமான ஒரு நிகழ்வு. உண்மைதானே? இங்க மதர்ஸ் டே வருது, ஃபாதர்ஸ் டே வருது, ஃப்ரெண்ட்ஷிப் டே வருது, லவ்வர்ஸ் டே வருது. இது எல்லாமே மனிதருக்கு உண்மையா இல்லையா? இது மனித நேயம். இதுதான் ஆன்ம நேயம். உலக சிட்டுக்குருவி தினம். இந்த தினத்தை ஆன்ம நேய உறவா எண்ணி நம்ம எல்லாரும் அந்த அந்த சிட்டுக்குருவிகள் அனைத்தையும் பேணி பாதுகாக்கணும். நம்ம எல்லாரும் நம்மளால முடிஞ்ச அன்பு அவங்களுக்கு செய்து, நம்ம அன்புன்னா என்ன நம்ம பெற்று இந்த நாளை நம்ம சரியா பயன்படுத்தணும். அந்த நாளை முன்னிட்டு நம்ம இன்றைய விதை நாளை வச்சு சார்பாக ஒரு பெரிய விழிப்புணர்வு முகாம் நம்ம பண்ண இருக்கிறோம். அதுக்கு நம்ம போஸ்டர் போட போறோம், நம்ம பேனர் போட போறோம், டேம்லெட் கொடுக்க போறோம். யாருக்கு விருப்பப்பட்டாலும் நம்ம ட்ரஸ்ட்ல அணுகி நாணய கூடு தங்கரை வாங்கிக்கலாம். யாராவது கொஞ்சம் முன்பதிவு நிறைய தேவைப்பட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணினா அது செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கோசம் இந்த பதிவு முக்கியமா நாங்க பகிர்றோம். ஏன்னா இது எங்களுக்கு செஞ்சு பழக்கமான ஒரு விஷயம், எங்களால் ஈஸியா செய்ய முடியும். ஆனா வச்சு பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா என்னதான் நான் எதை செஞ்சாலும் அதை வாங்கி பயன்படுத்தினாலும் அது முழு தன்மை வெளிப்படும். அது முழு தன்மை வெளிப்படும், நமக்குள்ள அன்பு வெளிப்பட்டு நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கணும், ஒரே பொருளா இருக்கணும். நம்ம அறிய முடியும். இந்த அறிவு நமக்குள்ள வரணும்னா அன்புன்றது வெளியே வரணும். அப்ப அந்த அன்பை நம்ம வெளிக்காட்டணும்னா அது ஆன்ம நேயத்துல வரும்போதுதான் மிகப்பெரிய அன்பா இருக்கும். அந்த ஆன்ம நேயமா மாறணும்னா இந்த உலக சிட்டுக்குருவி தினத்தை நம்மளால பெருசா எடுத்து பயன்படுத்தின்னு இந்த நம்ம கூதுற இந்த சாதனத்தெல்லாம் வாங்கி நீங்க எல்லாரும் பொருத்தணும். இது கருணைக்கான சாதனம், இது அன்புக்கான சாதனம், இது பிற உயிருக்கான சாதனம், நம்ம உயிருக்கான சாதனம். இந்த சாதனத்தை நம்ம எல்லாரும் வாங்கி பயன்படுத்தணும். இது இன்றைய விதை நாளை வருஷத்தின் ஒரு பெரிய வேண்டுகோள். எல்லாரும் அடிப்பணிஞ்சு கேட்கிறோம். நீங்க எல்லாரும் உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு எல்லாரும் எந்தெந்த இடத்துக்குன்னு எல்லாரும் கொஞ்சம் உலக சிட்டுக்குருவி தினத்தை முடிஞ்ச வரைக்கும் அந்த நாளுக்கு அவங்களுக்கு நீரோ
அவங்களுக்கு உணவும் அவங்களுக்கு வீடு இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திங்க. நாங்க கொடுக்குறோம். உங்களால யார் யாருக்கு வேணுமோ விருப்பப்படுறவங்க முன்னாடியே கால் பண்ணி எங்களுக்கு வேணும்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். நம்ம ஏன்னா நம்ம இந்த வீடியோல வந்து நம்மளோட நம்பரை பகிர்ந்துருவோம். சரிங்களா? யாருக்கு முடியுமோ வேணுன்றப்ப கட்டாயம் இது ஃப்ரீ தான். ஃப்ரீனா அதுக்கு பேர் அன்பு. இயற்கை எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயா தான் கொடுக்குது. நம்ம எதுக்கும் காசு கொடுக்குறேன். நம்ம கிட்ட நம்ம வாக்கி போய் தான் நம்ம காசுன்னு ஒண்ணு கொடுக்குறோம். இப்போ இதுக்கு நான் டொனேஷன் ஒன்று சொல்லுவேன். டொனேஷன் ஒன்றும் இல்லை, ஃப்ரீன்னு நான் சொன்னேன். இந்த ஃப்ரீன்றது பிறர் எனக்கு கொடுத்து அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே போல நீங்க கொடுக்கும்போது திருப்பி பிறருக்கு போய் சேரும். ஆக மொத்தம் ஃப்ரீன்ற ஒரு விஷயம் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அந்த ஃப்ரீனா அதுக்கு பேர் அன்பு. இந்த நாளை நம்ம சரியா பயன்படுத்தினோம். நம்ம ட்ரஸ்ட்ல பாத்தீங்கன்னா நீர் கிண்ணம், தங்குற வீடு, தானிய கூடு இதெல்லாமே ஓன நம்மளே ரெடி பண்றோம். இதுக்கு பெரிய காஸ்டம் செய்யறது மொத்தம் நாங்க தான். செய்கூலின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒன்னு அதை வாங்குற காஸ்ட் மட்டும் தான். அதனால எங்களால செஞ்சு நிறைய இது வரைக்கும் ஒரு 10,000 20,000 கொடுத்துருவோம். நீர் கிண்ணமோ, தானிய கூடோ, தங்குற வீடும். இப்ப இந்த உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டும் நம்ம ஒரு பெருசா பண்றோம். இதுக்கு உங்க மக்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். நீங்க எல்லாரும் வந்து வாங்கிட்டு போய் இதை வச்சு சரியா பராமரிச்சு அந்த உயிர்களை நம்ம காக்கணும்னு எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். இது இன்றைய விதை நாளை வச்சும் சார்பாக மிக்க நன்றி.